அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி வந்து தெலுங்குல வந்துட்டு ஆட்டோ விஜயசாந்தி சீரியல் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது புக்ஸ் எல்லாம் எடுத்து ஹீரோயினியோட புக்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க வந்து கீழ போட்டுருவாங்க. அவங்க வந்து வீட்ல வந்து சண்டை போட்டு போயிருவாங்க. அப்புறமா வந்துட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க அப்பா வந்து விஜய் நம்ம சிரஞ்சீவியோட அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, திட்டுவாரு. திட்டுனோனே அப்ப அவங்க அத்தை என்ன பண்ணுவாங்க, நம்ம படிக்கிற பிள்ளைய இதோட வந்து இதாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து புக்ஸ்லாம் வாங்கி அனுப்பியிருப்பாங்க. அப்ப நம்ம துர்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோயினி வீட்டுக்கு வந்தோடனே வந்து என்னாச்சு என்னாதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு செக் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம பண காசுக்காக தான் நம்ம போனோம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அனுப்பியிருக்காங்க. பணக்கார திமிரை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து வருவாங்க. வந்தோடனே வந்துக்கிட்டு இருக்கிற போதே வந்து ஏற்ற மாதிரி ஹீரோ சிரஞ்சீவியை பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு உன் பணத்திமிரை காட்டுறியா, இந்த மாதிரி நீ எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஹீரோக்கிட்டே நம்ம சிரஞ்சீவிக்கிட்டே கொடுத்துருவாங்க. அதில் செக்கு மட்டும் வந்து அவங்க வீட்டிலே வந்து மிஸ் ஆயிரும். அவங்க ஹீரோயினி வீட்டிலே வந்து மிஸ் ஆயிரும். அப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்க அத்தை என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ தான் வந்து நம்ம சிரஞ்சீவி தான் வந்து சொல்லிட்டு வருவார். அத்தான்னு கூப்பிட்டு வருவார். என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அத்தை நீங்கள் என்ன இதை பண்ணியிருக்கீங்க, இப்படி அனுப்பியிருக்கீங்க, அவள் திருப்பி கொடுத்து விட்டா, என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டா அப்படின்னு சொல்லி சொல்லாமே, என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அத்தை இவ்வளோ அவமானம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்குள்ளே புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி செக்கு வச்சிருந்தேன் அதை காணோம் அப்படின்னு சொல்லும்போது, செக்கை மட்டும் அவள் எடுத்திருப்பா